சூடாச்சா? வெற்றிவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாं விசேஷே பவரோகிணாம் நிலையே சர்வவித்யானாं ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமதம் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு மகரிஷி யாஞவல்க்ய உபனிஷத்தினுடைய முதல் மந்திரத்திலேருந்து சிந்திக்கலாம். இதில் குரு யாக்ஞவல்க்ய, சிஷ்யன் ராஜா ஜனக். நேற்று இன்ட்ரோ பார்த்தோம். இன்றைக்கி முதல் மந்திரத்திலேருந்து சிந்திக்கலாம். அத ஜனகோஹ வைதேஹோ யாக்ஞவல்க்யம் உபசமேத் யுவாச்ச. பகவான் சந்நியாசம் அனுப்ருஹீதி ச ஹோவாச்ச யாஞவல்க்யோ பிரம்மச்சரிய சமாப்பிய கிருஹி பவேத். கிருஹி பூத்வா வணி பவேத். வணி பூத்வா பிரவ்ரஜித. அத ஜனகோ ஹ வைதேஹோ யாஞவல்க்ய. இனி அதான ஆரம்பிக்கணும் இல்லையா? அகரத்தில் ஆரம்பிக்கணும். திருவள்ளுவரும் அகரத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க. திருக்குறளை பூரணமாக படிச்சுட்டு தான் அதை சொல்லணும். இதுதான் தர்ம அர்த்த காம மோட்சத்துக்கு தமிழ் என்ன சொல்கிறது? அறம்பொருள் இன்பம். தர்மம் அர்த்த காம மோட்சத்தை அறம்பொருள் இன்பம். இங்கேருந்து எல்லாம் உபநிஷத்துலேருந்து இன்ஸ்பயர் ஆனது தான். புரியுதா? அதனால் மூலத்தையே படிக்கிற போது நமக்கு இன்னும் தெளிவு பிறக்கும். ஏன்னா இடையில இருக்கிறவங்க கொஞ்சம் ஏற்றி சொல்லி விட்டுறாங்க. அறம்பொருள் இன்பம் மோட்சத்தை தர்ம அர்த்த காம மோட்சம்னு சொல்லுவோம். அதில் மோட்சம் சொல்லப்படலை திருக்குறள்னு ஒரு கருத்து இருக்குது. ஆனால் மோட்சத்தை அறங்கிற விஷயத்துலையே நிறைய அங்கங்கே அவர் வெளிப்படுத்தியிருக்காங்க. அப்படின்னு பரத்தை பற்றி அவர் பேசலைன்னா பரத்தை பற்றி நிறைய பேசியிருக்கார். அதை சின்ன வயசில் ஸ்கூல் திருக்குறள் தான், தனியாக ஸ்கூல் சிலபஸில் உள்ள திருக்குறள் தான். எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தானே படிச்சிருப்போம். நம்ம இப்போ ஒரு டாக்டரேட் பண்ணி ஒரு புத்தகத்தை அலசி ஆராயக்கூடிய அந்த வல்லமை பெற்றதுக்கு அப்புறம் அதுக்கான லட்சணங்களை எல்லாம் கண்டிப்பாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் பார்க்கணும். அப்படி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறமா திருக்குறள் பற்றி நம்மளுக்கு பேசுகிறதுக்கான தகுதி வரும். அதனால் இங்கே இந்த கேள்வி ஜனகர் கேட்குறார். யாஞவல்க்ய மகரிஷிக்கிட்ட கேட்குறார். அகரம் இல்லை ஓங்காரம். ஓங்காரம் சொல்லவே வேண்டாம், அதான் சைத்தன்யம். பிறக்கணும் அப்படின்னு சொன்னால், செயல்படணும்னு சொன்னால் ஓங்காரம் சேர்க்கணும். சத்தினுடைய சரிபாதி சித்து. ஓங்காரம் இல்லாத எந்த மந்திரமும் இருக்கக்கூடாது. ஏன்னா உயிர் இல்லாமல் வரான். எப்படி சொல்கிறதுன்னா, அந்த 2 வார்த்தை சொன்னல, சூத்திரதாரி அந்தர்யாமின்னு. அந்தர்யாமிங்கிறது சிவம், சூத்திரதாரிங்கிறது விஷ்ணு. அந்தர்தாரிங்கிறது புரியத்துக்காக சொல்ல. ஆணுன்னா சூத்திரதாரின்னா பெண். குடும்பத் தலைவனுங்கிற ஆண் இருந்தாலும் குடும்ப நிர்வாகம் பெண். அது புரியுதா? எல்லாத்துலேயும் நீங்கள் அங்கே ஆண் பெண்ணுங்கிறது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் தானே தவிர பெரியவங்க சின்னவங்கங்கிற அர்த்தத்தில் பார்க்கக்கூடாது. புரியுதா? ஒன்று சூக்ஷ்மம் அசையாது, ஒன்று ஸ்தூலம் அசையும். புரியுதா? பிராணன், சித்து, அம்பாள்
மனம் புத்தி எல்லாம் விஷ்ணு. ஜகத்து ஜெகத்மயம். இங்கே ஒரு விசாரம் பண்ணலாம் போல இருக்குது. ஜெகத்துன்னொன்னே ஒரு இது வருது. பிரம்மசத்தியம் ஜெகத் மித்யா. அதாவது மொத்த வேதாந்தம். மொத்த வேதாந்தம்னா 108 உபநிஷத்தை வச்சே பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் 108 உபநிஷத்தும் வேதாந்தத்தினுடைய உபதேசம் என்ன? ஒரே வார்த்தை. உபதேசம் என்னன்னு கேட்டால் சச்சிதானந்தம்னு சொல்லு. தத்துவமசி. மொத்த வேதாந்தத்தினுடைய உபதேசம்னா என்னது? இதை நீ செய்யணும், உபாசித்தவ்ய, உபாசனா பண்ணணும், வழிபடணும், அறியணும் அப்படின்னு அர்த்தம். மொத்த வேதாந்தத்தினுடைய உபதேசம்னா நீயும் அவரும் ஒன்றுன்னு அர்த்தம். நீயும் அவரும் ஒன்று. கடைசி வார்த்தை. இந்த ஒரு வார்த்தைக்காக தான் 1 கோடி மந்திரங்களை சொல்லுதுன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி மொத்த வேதாந்தம் நம்மளுக்கு உணர்த்துறது என்ன அப்படின்னு கேட்டால் 3 விஷயங்களை சொல்லுது. பிரம்மம், ஜகத்து, ஜீவன். அதில் பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா, ஜீவ பிரம்மைவ நாபரக. இந்த வாக்கியம் எழுதிக்கிறீங்களா? சம்ஸ்கிருதம் ஹிந்தி தெரிஞ்சிருந்தால் ஈஸியாக எழுதிக்குவீங்க. தமிழில் எப்படி எழுத போகிறீங்கன்னு தெரியல. பிரம்ம சத்தியம் எழுதுங்க வேகமாக. வேதாந்தினா ஒரு வார்த்தையில் நீங்கள் சொல்லணும். வேதாந்தின்னு இதுதான் வேதாந்தம். உங்கள் வேதாந்தம்னா என்னப்பா? வேதாந்தம் அது வந்துங்க, அது உபநிஷத்துங்க. அது வந்து வேதத்தினுடைய கடைசியில் இருக்குங்க. அது மோட்ச சாஸ்திரங்க. அந்த பெரிய கதையெல்லாம் சொல்லக்கூடாது. உபதேசம் ஒரு வார்த்தையில் சொல்லுதுன்னா தத்துவமசி. எதை நமக்கு உணர்த்துதுன்னு சொன்னால் பிரம்மசத்தியம் ஜெகத் மித்யா. 2வது லைன் 1 by 1 எழுதணும். கஞ்சத்தனம்லாம் பண்ணக்கூடாது. நோட்டில் போனால் போடு. இந்த நோட்டே காணா போயிட்டுனா என்ன பண்ணு? இந்த நோட்டே கிழிஞ்சி போயிடுச்சுன்னா என்ன பண்ணு? பிரம்மசத்தியம் ஜெகத் மித்யா ஜீவ பிரம்மைக. பிரம்மைவ ஜீவ பிரம்மைவ. இதெல்லாம் பேசியிருக்கேன். ஆனால் உங்களுக்கு தனிமைப்படுத்தி காட்டலை. இது வந்து மனநம் ஸ்டார்ட் ஆனதுனால இதெல்லாம் தனிப்பட்ட முறையில் எடுத்து சொல்கிறேன். பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா ஜீவ பிரம்மைவ. ஜீவன் பிரம்மனே, நான் பரக, வேறு எதுவும் இல்லை. இதுதான் வேதாந்தம் நமக்கு உணர்த்துவதே. வேதாந்தத்துக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டால் இதை சொல்லணும். என்ன உபதேசிக்குன்னு சொன்னால் நீயும் அவரும் ஒன்றுன்னு சொல்லு. நீ அதை நிதித்தியாசனம் பண்ணி, சிரவணம் பண்ணி, மனனம் பண்ணி, நிதித்தியாசனம் பண்ணால் அகம் பிரம்மாஸ்மிங்கிற அனுபூதிக்கு வரும். அப்புறம் வாழ்க்கை மலரும். இதில் பயணத்திலே அதை நம்ம அறிவிக்கலாம். ஒரு நாளைக்கு நடக்கும் அப்படிங்கிற கதையெல்லாம் இங்கே வேதாந்தத்தில் கிடையாது. பக்தியில் என்றைக்கு நடக்கும்னு சொல்ல முடியாது. யோகத்தில் என்றைக்கு தரிசனம் கிடைக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஞானத்தில் நீ எங்கே இருக்கேன்னு தெரியும், என்றைக்கு தரிசனம் கிடைக்குன்னு தெரியும், என்றைக்கு நீ முக்தி கிடைக்கும் எல்லாம் சொல்ல முடியும். சரி, இப்போ தத்துவமசி சொல்லுது, அதை நீ ஏற்றுக்கிறீங்களா? சும்மா எனக்காக தலையாட்டக்கூடாது. அவங்க என்ன நினச்சிக்க போகிறாரு, எனக்கு இதில் உடன்பாடு இல்லை, ஆனால் ஜி சொல்கிறாங்க அதனால நான் அப்படின்னு ஏதாவது இருந்தால் அதெல்லாம் ஓப்பன் பண்ணணும். ஆனால் அதெல்லாம் நீங்கள் என்கிட்ட நீங்கள் எந்த ஒரு ஃபார்மாலிட்டி, இந்த ப்ரெஸ்டீஜு, இந்த ப்ரைடு, ஒரு தயக்கம், குழப்பம், பதட்டம், ஏற்றத்தாழ்வு பார்க்கவே கூடாது. நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா ஈஸியாக மேலே வந்துடுவீங்க. நான் ஒன்றுமே சேர்த்து எனக்கு வேலையே இல்லை, ஈஸியாக மேலே வந்துடும். லைட்டாக அப்படி செதுக்குனா போதும். உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது, ஃபார்மாலிட்டி இருக்குது, எனக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குலாம் வேண்டாம். இங்கே வேண்டாம், வேதாந்தத்தில் வேண்டாம். ஏன்னு கேட்டால் அதுதான் உங்களை தடுக்கும். இப்போ எது உங்களுக்கு இப்போ வேதாந்தம் சொல்லிடுச்சு, கடைசி வார்த்தை என்ன சொல்லுது? ஜீவ பிரம்மைவ. ஜீவன் பிரம்மந்தான். பிரம்மம் சொல்ல, பிரம்மைவ பிரம்ம மட்டுமே.
ஜீவன் பிரம்மமே நான் பிறக வேறு எதுவாக நினைக்காத. அப்போ நிலையும் அதுதான், அலையும் அதுதான், நுரையும் அதுதான். இப்போ அது தத்துவமசின்னு சொன்னால் கூட அகம்பிரமாசி உணர்வு வரவே மாட்டுது. வந்தால் செயற்கையாக இருக்குது. என்ன காரணம்னா இதுதான் காரணம். இந்த சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும். சந்தேகங்கிறது இருட்டு, வேறு ஒன்றும் இல்லை. அதை மனனம் பண்ணால் போயிடும், குருவோட விசாரம் பண்ணால் போயிடும். நீங்கள் சுபாவமாக செயல்படுவீங்க. அதை பல முறை சொல்லி கார் ஓட்டும் போது முத ஓட்டும் போது ஒரு 10 கிலோமீட்டர் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டுவீங்க. அதுக்கப்புறம் ஒரு 50 கிலோமீட்டர் தாண்டிட்டிங்கன்னா வேறு மாதிரி ஓட்டுவீங்க. 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் தாண்டிங்கன்னா அனாயாசமாக வண்டி டக்கு டக்குன்னு வரும். கியர் எங்கே இருக்குது, இது இருக்குது, அந்த குழப்பம்லாம் இருக்காது. அப்போ பிரம்மமானி அப்படின்னு கேட்டால் பிரம்மன் தான் சொன்னாங்க, வேதமும் சொல்லுது, மந்திரங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கு. நான் அதை பற்றி இன்னும் அது சத்தியமாக தான் இருக்கும், எனக்கு இன்னும் அந்த பக்குவம் வரல. நான் ஒழுங்காக அவர் சொல்கிற மாதிரி உட்காந்து இது மனனம் பண்ணுறதில்ல, ஏகாந்தமாக இருக்க சொல்கிறாரு. ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துலேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக 10 வருஷத்துக்குள்ளே 8 மணி நேரத்துக்கு வர சொல்கிறாரு. சத்துவகுணம் பிரதானமான வாழ்க்கையை நடத்த சொல்கிறாரு. இதெல்லாம் எனக்கு ப்ராக்டிக்கலாக முடியலை அப்படின்னு சொன்னால் அங்கே எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. குறுக்கு வழி, ஐயோ பாவம், பக்தி யோகத்தில் உண்டு, கருணையின் அடிப்படையில் செய்வாங்க, ஞானிகள் கூட அழைச்சிட்டு போயிடுவாங்க. அது ஒன்று. ஞான யோகத்துலேயும் உண்டு, அது கடைசி. அதை நம்பின்னு இருக்கக்கூடாது. அப்புறம் எதுக்கு படிக்கிற, அப்புறம் என்னத்துக்கு சிலபஸ் வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் எதுக்கு இவ்வளோ மந்திரம் எழுதணும், நீ குருவை படித்தா அவனுக்கு முக்தின்னு அப்படியே போயிடலாமே, சன்னியாசம் எடுத்தோடனே அவனுக்கு முக்தி அப்படின்னு சொல்லிடலாமே. ஆறாக இருந்தாலும் சிரவணம் பண்ணணும், மனனம் பண்ணணும், நிதித்தியாசனம் பண்ணணும். அதுதான் சிறப்பு, அதுதான் சிறப்பு. அடியன் படிக்கிற டாக்டரேட் பண்ணும்போது ஒரு பிஹெச்டிக்கு 4 பிஹெச்டிக்கு உள்ள மெட்டீரியலை கலெக்ட் பண்ணிட்டேன். என்னால் சேர்க்கவே முடியல. எல்லாம் 140 to 220 பேஜுக்குள்ளே வரணும், அதுக்குள்ளே ஒடுக்கணும். அவ்வளோ மெட்டீரியல் கலெக்ட் பண்ணிட்டேன். ஆர்வக்கோளாறு, ரொம்ப அகண்ட பார்வை எப்பயுமே இருக்குமே நமக்கு. இப்போ தெரியுதுல்ல உங்களுக்கு, இந்த ப்ரீசைஸாக போகிறது கடைசியில் பண்ணலாம். ப்ரீசைஸாக பண்ண வேண்டிய நேரத்தில் பண்ணணும். ஒரு நேஷ்னல் பேப்பர், ஒரு ரிசர்ச் பேப்பர் சப்மிட் பண்ணுறோம் வச்சுங்களேன், ஆல் இண்டியா லெவலில் எல்லா ரிசர்ச் ஸ்காலர் வருவாங்க. அப்போ நீங்கள் பேப்பரை சப்மிட் பண்ணும்போது அது ஒரு லெவல் கெத்தாக இருக்கும். அப்போ நீங்கள் ரொம்ப ப்ரீசைஸாக பண்ணணும். ஏன்னா 5 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படி தான் கொடுப்பாங்க டைமு. அப்போ அந்த பீரியடுக்குள்ளே டிபார்ட்மெண்ட் மரியாதையை காப்பாற்றணும், நம்ம மரியாதை காப்பாற்றிக்கணும். நம்ம டேலண்ட் காமிக்கிறதுக்கு அது ஒரு அரிய பொக்கிஷமான வாய்ப்பு. அதனால் இங்கே ஏன் நம்மளால் ஏற்றுக்க முடியல, சந்தேகம் இருக்குது. சந்தேகத்தை நீக்கிறதுக்கு தான் மனனமோ விசாரம். சந்தேகம் இருக்கா இல்லையா? சந்தேகம்னு நீங்கள் சொன்னால் அது பெரிய வார்த்தை மாதிரி உங்களுக்கு தெரியும். உண்மை அதுதான். அதாவது நீங்கள் உண்மைங்கிறத ஒத்துக்கிறீங்க, நம்புகிறீங்க, கொஞ்சோண்டு தயக்கம் இருக்குன்னு சொல்லலாம். எனக்கு குருன்னு சொல்கிறதுல எனக்கு தயக்கம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன்ல, ஏதோ ஒன்று தடுக்குது என்ன, அவ்வளோதான். ஏதோ ஒன்று தடுக்குது, அது என்னன்னு தெரில, போட்டோம். இப்போ உங்களுக்கு அந்த சின்னதாக அகம் பிரம்மாஸ்மின்னு என்னால் பூரணமாக சொல்ல முடியலை. அகம் தத்துவமசின்னு சொல்கிறது அது உண்மை தான். ஒரு இடத்துல சொல்லலை, 9 இடத்துல சொல்கிறார். ஒரே உபநிஷத்தில் ரொம்ப உலக பிரசித்தி பெற்ற வார்த்தை அது. எந்த உபநிஷத்து? சாந்தோக்கியமா பிருகதாரண்யமா? சரி, சாந்தோக்கியம். சரி சரி, ஏற்கனவே ஒரு வாட்டி கேட்டு எழுத வர சொன்னேன். சரி, நான் தான் எந்த மந்திரம் படிக்கிறேன், எதை கேட்குறேன், எதை எழுதுன்னு தெரியாமல் உங்களுக்கு என்ன குழப்பம்? இருக்கிறதே 4 வாக்கியம்தான். சரி, சந்தேகம் இருக்குன்னா உள்ள என்னது கிளாரிட்டி வரல. இந்த கிளாரிட்டி வர்றதுக்கு தான் மனனம். புரியுதா? மனனம் ஒரு மிக முக்கியமான சப்ஜெக்டு. சிரவணம் கொஞ்சம் முன்ன பின்ன என்னோ தானோன்னு இருந்து கேட்டுக்கிட்டே வரலாம். மனனத்தில் அப்படி நீங்கள் இருக்க முடியாது. சிரவணம் மாதிரி 10 மடங்கு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். சிரவணத்தில் நீங்கள் அப்படியே போகிற போக்கில் கூட கேட்டுக்கலாம், விளையாட்டாக கேட்கலாம்,
10ஓட 11 கூட கேட்டிருக்கலாம். ஆனால் மனனத்தில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் நீங்கள் அறியணும், உணரணுங்கிற அறிவோடு செயல்படணும். உணரணுங்கிற அறிவோடு போனீங்கன்னா மெய்ப்பொருள் தென்படும். மெய்ப்பொருள் தென்பட்டால் சந்தேகம் போயிடும். அதுக்கான ஆடியோஸ் எல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. அதனால் அந்த மனனம் சந்தேகத்தை போக்கக்கூடியது. அதனால் மனனத்தினுடைய அவசியம் தெரிஞ்சு செயல்படணும். இப்போ கண் ஒரு கலரை பார்க்குது, கண் எல்லோ கலர்னு வச்சுங்களேன், க்ரீன்னு வச்சுங்களேன். இந்த இது க்ரீன் கலர் தான் அப்படின்னு உங்ககிட்ட நான் எடுத்து காமிக்கிறேன். இது என்ன கலர்னு காமிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு இது க்ரீன் கலர்னு சொல்கிறீங்க. ஓகே, எப்படி சொன்னீங்க? தொட்டு பார்த்து சொன்னீங்களா? காதால் கேட்டு சொன்னீங்களா? வாயால் பேசி சொன்னீங்களா? பக்கத்தில் இருக்கிறவன்ட்ட கேட்டு சொன்னீங்களா? அந்த கலரு கண்ணால் தான் ஃபைனல் பண்ண முடியும். இந்த கலருங்கிறத வேறு எதுனாலையும் ஃபைனல் பண்ண முடியாது. இப்போ சப்போஸ் அவங்க கண் தெரியாதவங்களாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி கலரை கண்டுபிடிப்போம்? அப்போ கண் இருந்தால் தான் கலரை கண்டுபிடிக்க முடியும். அப்போ கண்ணுடைய வேலை என்னன்னா அதை உறுதிப்படுத்துது. எதை உறுதிப்படுத்துது? இது பச்சை கலருங்கிறத உறுதிப்படுத்துது. கண்ணு சொல்கிறது தான் எல்லோரும் கேட்பாங்க. நான் காதால் கேட்டேங்க, அது க்ரீனாக தான் இருக்கும்னு அனுமானம் பண்ணேங்க, அவர் சொன்னாருங்க. ஒரு ஜட்ஜு கேட்குறாரு, ஏதோ ஒரு ஐவிட்னஸ்லாம் கேட்குறாரு. ஐவிட்னஸ்ங்கிறாங்க. எதுக்கு ஐவிட்னஸ்? காதால் கேட்டானே, கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் அது வேறு விஷயம். இங்கே இந்த கலர் உண்மையாக பொய்யா? காமிச்சது எல்லாருக்கும் பச்சைன்னு எப்படி தெரிஞ்சிச்சு? பார்த்தீங்க, கண்ணை மூடிட்டு சொல்லுங்கள், இப்போ கலரை நான் மாற்றுறேன் சொல்ல முடியுமா? காதால் கேட்டு சொல்கிறேன், வாயால் பார்த்து சொல்கிறேன், கையால் அப்படியே தொட்டு பார்த்து சொல்கிறேன், அப்படி பண்ண முடியுமா? அப்போது எப்படி கலரை கண்ணால் தான் பார்க்க முடியுமோ அது சொல்கிறதான் நீங்கள் சந்தேகமில்லாத ஒரு உணர்வு நிலையில் நீங்கள் ஏற்றுக்குவீங்களோ? அவன் சொன்னால் இவன் சொன்னான்னு ஜட்ஜி ஏற்றுக்க மாட்டார்ல. அது மாதிரி நீங்கள் உங்கள் உள்ளுணர்வு ஏற்றுக்குதோ அதே மாதிரி பிரம்மம் இருக்குது, அது இப்படி தான் இருக்குது, அது நீயாக இருக்கிறாய் அப்படிங்கிறத வேதம் ஒண்டி தான் சொல்ல முடியும், வேறு யாராலும் சொல்ல முடியாது. அதான் பிரமாணம். இப்போ குரு பேசுகிறாங்க, இப்போ நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்பீங்களா? ஏதோ விட்றாரா, அவருக்கு தோணுதெல்லாம் சொல்கிறாரா அப்படின்னும்பீங்க. மந்திரத்தை எடுத்து இந்த உபநிஷம் இந்த வேதம் எடுத்து சொல்கிறோம், அது வேதமே பொய்யா இருக்குன்னு சொல்லனா உனக்கு மோட்சமே கிடையாது, அப்படியே ஓடி போயிட வேண்டியதான். நாஸ்திகன்னு பேர், நம்பிக்கை இல்லாதவன் அர்த்தம். ஒரு இடத்துல உலகத்தினுடைய உயர்ந்த தத்துவங்கள்லாம் ஒரு நம்பிக்கையில் தான் இருக்குது. அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. மிக முக்கியமான கீ போஸ்ட்லாம் நம்பிக்கையின் ஆதாரத்தில் தான் இருக்குது. நீங்கள் தபசும் பயிற்சியும் முயற்சியும் பண்ணி ஒரு நிலை வரைக்கும் போகலாம். இப்போ நமக்கே பாருங்கள், இவ்வளோ தபம் பண்ணுறோம், புறமதி வரைக்கும் தான் நம்மளுடைய பயிற்சியும் முயற்சியும். அங்கே போய் நீ உட்காந்துருக்கணும், காத்திருக்கிறோம், அது கதவு திறக்கிற வரைக்கும் காத்திருக்கணும் அப்படி சொல்கிறோம்ல. அங்கே என்ன இருக்குது? நம்பிக்கை இருக்குது, கதவு திறப்பாருங்கிற நம்பிக்கை இருக்குது. புரியுதா இல்லையா? ஏன் அந்த மாதிரி அங்கே ஒரு தருணத்தை வைக்கிறாரு? அம்பாளுக்கே வச்சுருக்காரு. அம்பாள் வந்த வேலையை முடிச்சுட்டு எல்லாருமே நிமித்தமாக வரோம், வேலையை முடிச்சுட்டு கிளம்பணும். வேலையை முடிக்கிற வரைக்கும் அவர் தன்னை காட்டிக்கவே இல்லை. அவர் சுவாமி இடையில அம்பாள் எத்தனையோ முயற்சிலாம் பண்ணியிருக்காங்க நம்ம கிளம்பிடலான்னு. மாமரம் எங்கே இருக்குன்னு வெளியில் தேடி, அது வரைக்கும் வெளியில் தேடினு, எங்கே தேடணுமோ அங்கே தேடாமல் வெளியில் தேடினோம். அப்புறமா தான் அந்த அறிவை கொடுக்குறாரு. ஆகா, இவர் வெளியில் பிடிக்க முடியாது, உள்ளே தான் பிடிக்கணும்னு கண்ணை மூடுறான் உட்காந்து. பக்கத்துலேயே சிவலிங்கம் மறைஞ்சிருக்கு, வெளிப்படுது. ஏகாம்பரம் அப்படி கொடுத்து விட்டு சனின்னு மேலே வருது. அது வரைக்கும் முளைக்காத மாமரம். சொல்கிறது புரியுதா? அதனால் சந்தேகமில்லாத அறிவாக இருக்கணும். அது
சொல்கிறது புரியுதா? இப்போ கடவுள் இருக்காருங்கிறது என்னை கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? இருக்கிற மாதிரி தான் இருக்கார் அப்படின்னு சொல்லுவேண்ணா? இப்போ இங்கே இருக்கிறவங்கள அது மாதிரி எல்லோரும் சொல்ல முடியுமா? யார் யார் எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்குது அப்படின்னு யாராவது கை தூங்க. சுவாமி இருக்காரா இல்லையா அப்படிங்கிறதே எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்குது. ஏன்னா மோஸ்ட்லி அவங்க கேட்குறது கிடைக்கலன்னு வச்சுங்களேன், வெக்ஸ் ஆகிடுவாங்க, உடனே நாசிகன் ஆகிடுவாங்க, ஆப்போசிட்டாக போயிடுவாங்க. இப்போ ஆப்போசிட்டாக போனவங்களாம் என்ன, ஏதாவது ஒரு ட்ராஜடி நடந்திருக்கும், இவர் நினச்சது நடக்கலை. ப்ராப்ளமே நிறைய பேருக்கு என்ன, வெக்ஸ் ஆகுறாங்கல்ல, டிப்ரெஷன் ஆகுறாங்கல்ல. என்னென்னா இவர் நினச்சது நடக்கணும். இவர் வந்து பிரம்மா, இவர் நினச்சதெல்லாம் இவர் சொன்னபடியே நடக்கணும். அப்போ ஏற்பட்ட தபசி அவர் நடக்கலை. அப்போ என்ன பண்ணணும்? பூர்வ புண்ணியமாக இருந்தால் நடந்துடும், நீ கேட்காமலே நடந்துடும். நடக்கலை என்ன பண்ணணும்? நிச்சயமாக ஒரு பிக்கஸ்ட் ரீசன் இருக்குது. அந்த ரீசனில் உன்னுடைய நன்மை இருக்குது. நீ கேட்குறத கொடுத்தா நீ தான் பாதிக்கப்படுவ. நீ கொடுக்காமல் இருந்தால் ஒரு திட்டோடு போயிடும். உனக்கு கொடுத்தனா வருஷம் ஃபுல்லாக என்னை திட்டுவேன். சொல்கிறது புரியுதா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே புரிஞ்சிடும். நீ கேட்குறதெல்லாம் சரியா? உனக்கு தேவையானதெல்லாம் கொடுக்கப்படுகிறது. உனக்கு சரியானதாக இருந்தால் நிச்சயமாக கொடுக்கப்படும். இதெல்லாம் அப்படி தான் சொல்ல முடியும். அப்போ வேதந்தான் என்ன பண்ணணும்? வேதந்தான் என்ன பண்ணணும்? கடவுள் இருக்கார், அவர் இப்படி இருக்கிறார், அது நீயாக இருக்கிறேன்னு வேதத்தை தவிர வேறு யாரும் சொல்ல முடியாது. யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. வேதத்தை எடுத்து ஒருத்தர் சொல்லிக்கிட்டே வராரு வச்சுங்க. ஆரம்பத்தில் அறகுறை நம்பிக்கையோடு வரான், அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு நம்பிக்கை வருது, அப்புறம் சிந்தனை பண்ணுறான், அவனுடைய எளிமுறையில் எல்லாமே சரியாக வருது, ஒன்றுமே விமர்சனம் பண்ணுற மாதிரி இல்லையே அவன் பார்த்தா அவன் நம்ப முடியாத விஷயமெல்லாம் வர ஆரம்பித்தோடனே, ஆகா இவ்வளோ மகத்தான விஷயமா அமிர்தமாக இருக்கே அப்படின்னு அவன் சிந்திக்க 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 என்னவாகிறான்? இன்டீரியராக அந்த பரம்பிரமத்தை நோக்கி உள்நோக்கி உள்முக பயணம். அந்தர்முகி. பகிர்முகியாக இருந்தால் எப்படி தெரியும்? அந்தர்முகியாக போனால் சொன்னால் கேட்பானா? அப்படி இவர் சொல்ல 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 இவர் சொல்லுடைய வாக்குக்கு ஒரு சக்தி பிறந்துடும். எல்லாம் கேஷுவலாக நடக்கிறதான், கர்மயோகத்தில் நடக்கிறதான் சொல்கிறேன். நீங்கள் அன்றாடம் ஒரு விஷயத்தில் திரும்ப திரும்ப செய்து எக்ஸ்பர்ட் ஆகுறீங்களா இல்லையா? அது மாதிரி உங்களுக்கு பிரம்மத்தை பற்றி சொல்ல அப்புறம் நீங்கள் அலசி ஆராயிறது, சிந்திச்சு பார்க்குறது, சந்தேகப்படுறது, அதெல்லாம் சுபாவமாகவே வேண்டான்னு அவசியம் இல்லைன்னு ஆகிடும். நேரம் வீணாக போகக்கூடாது. நம்ம இதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா சந்தேகம் இருந்தால் கேட்கணும், அது முக்கியம். நீங்கள் எங்கே சந்தேகப்படுறீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு இந்த ரீசன் இருக்குங்கிறத கரெக்டாக எடுத்து சொல்லிவிடுவாங்க, உனக்கு கிளாரிட்டி வந்துடும். சந்தேகம் போகலைன்னு சொன்னால் நீ உன்னை நம்ப மாட்ட, நீ உன்னை நம்பலைன்னு சொன்னால் காரியம் நடக்காது. வாட் யூ திங்க் யூ பிகம்னு இங்கேருந்து எடுத்தது தான். எல்லா விஷயமும் இங்கேருந்து எடுத்தது தாங்க. எல்லாம் மந்திரம் சான்ஸ்கிரிட்டில் இருக்குது, அது எப்படியோ தெரிஞ்சுக்கிறான், அதை போய் செஞ்சு பார்க்குறான், அது ஒர்க் அவுட் ஆகுது. உடனே அவன் என்ன பண்ணுறான்? அதை வந்து புக்கை எழுதுகிறான், எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் பேட்டன் வாங்குகிறான். எங்களை போன்றவங்க எதுக்கு இப்படி வலியுறுத்துகிறோம்? நாங்கள் என்ன சுவாமி ஏதாவது சூட்கேஸ் கொடுத்துருக்காரா? எனக்கு ஒரு உபநிஷத்து 1 கோடி அரிய காரியம் பண்ணிட்டேன், இந்தாப்பா நான் கொடுக்க போகிறாரா? அதுக்காக செய்கிறோமா? ரெண்டுமே இல்லை. எதுக்காக சொல்கிறோம்? எப்படி சொல்கிறோம்? 1 கோடி கொடுத்தா கூட இப்படி சொல்ல மாட்டோம். ஏன்னா இதில் ஒரு உயிர் இருக்குது, உயிரோட்டம் இருக்குது. அங்கே ஒரு உயிர் கேட்குது, இங்கே ஒரு உயிர் சொல்லுது, இங்கே ஒரு உயிர் எடுத்து சைத்தன்யம். அதுதான் அறிவை அறிவது அறிவுன்னு சொன்னது. அறிவை பிரம்மத்தை அறிவது ஜீவன். எதை வச்சு, எந்த கருவியை வச்சு? அறிவையே கருவியாக வச்சு அறிவு. அதனால் வேதம் ஒண்டி தான் கடவுள் இருக்காருங்கிறத சாஸ்வதமாக சொல்ல முடியும். மனிதர்கள் சொல்வதை நம்ப மாட்டார்கள். மனிதர்கள் தொடர்ந்து சொல்ல முடியாது. தொடர்ந்து சொல்ல முடியுமா? சொல்கிறார் நாரத காலில் நம்மளை மாதிரி நாரதரும் வருத்தப்பட்டிருக்காரு. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்தோம் எல்லோரும் ஒரே தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே ஞான யோகமாக இருந்துச்சு, பக்தி யோகமாக இருந்துச்சு. பக்தி இங்கே தான் பிறந்துச்சுன்னு பார்த்தா இப்போ பக்தியே நொண்டி நடந்துகிட்டு இருக்கு. இந்த சுத்த பக்திக்கு எக்ஸ்பிளனேஷனு நாரத பக்தி சூத்திரத்தில் கிளைமேக்ஸ் வார்த்தை, அது கடைசி வார்த்தை. பக்தி சூத்திரத்தினுடைய கடைசி வார்த்தை,
உன்னை நீ நிவேதனம் பண்ணணும், ஆத்ம நிவேதனம்னு சொல்லியிருக்கேன். அடி ஐயப்பா அடிக்கடி சொல்லுவான், அந்த வார்த்தை என்ன உயிரை தொட்ட வார்த்தைச்சி அப்படின்வான். ஒரு பக்தன் தான் பேஸு. பக்தியிலேருந்து தான் யோகம், யோகத்துலேருந்து தான் வைராக்கியம், வைராக்கியத்துலேருந்து தான் ஞானம். இப்போ நம்ம இதெல்லாம் டே ஒன்னே சொல்லுவோம் மகாயோகம், மற்றவன் சொல்கிறதெல்லாம் நமக்கு சரியாக வராது. நமக்கு ஒரு ஐடியா இருக்குன்னா முருகன் ஐடியா. ஏன் அடிக்கடி முருகனை பற்றி சொல்கிறீங்கன்னா அப்போ யாரை சொல்கிறது? குருவை பாராட்ட மாட்டாங்களா? குருவை நன்றி சொல்ல மாட்டாங்களா? ஏன் உங்கள் குருவை நீங்கள் போட்டுக்கிறீங்க, எங்கள் குருவை நாங்கள் போட்டுக்கிறோம், என்னையா உனக்கு கஷ்டமாக இருக்குது? அடிக்கடி குரு எதுக்கு அடிக்கடி முருகன் முறாரு? ஏன் உனக்கு என்ன கஷ்டம்னு கேட்குறேன். நான்லாம் கஷ்டப்பட்டு யாம் மோதிய கல்வியும் அறிவும் தானே வர வேலை வந்த அந்த லட்சம் முறை சொன்னால் கூட இனிக்கும். அது சொல்ல சொல்ல இனிக்கும். போட்டோம். அது என்னுடைய ஸ்டைலை, அதை மாற்ற முடியாது. யாராவது நீங்கள் விமர்சனம் பண்ணாலும் சரி, அது பைத்தியம்னு சொன்னாலும் சரி, எதுக்கா அப்படி சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டாலும் சரி, நீ சும்மா அனாவசியமான சிந்தனை தான். அது வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட் ஆகும். சொல்கிறத ஃபாலோ பண்ணி போங்க. முக்தி வேணுமா வேண்டாமா? வேணும்னா சொல்கிறத சிந்திச்சுப்பார். அவ்வளோதான். அத்த ஜனகோக விதேக நாட்டினுடைய ராஜா ஜனகர் யாஞவல்க உபசமேத்திய அருகில் சென்று குருவை தேடி போகிறார். குருவை தேடி போகிறாருங்கும்போது காஞ்சி பெரியவா அதே மாதிரி தாங்க. காஞ்சி பெரியவா மகாபெரிவா போனாங்களே, சந்திரசேகரேந்திர, அவர் குருவை தேடி அம்மா இதே தான், ராமானுஜர் அம்மா மாதிரி தான். போகக்கூடாது, மடத்துக்கு போகக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாதுன்னு அது அப்படியே சுபாவம். அது தானாக போயிடுறாரு, தேடி போயிடுறாரு. அவங்க ஊருக்கு வந்திருக்காரு. செய்தி கேட்டால் விடிக்காத்தார். நைட்டு அம்மா பேசுது, அழுவுது. புள்ள அவனை பேர் என்ன சுவாமிநாதன் வச்சுருப்பாங்க. சுவாமிநாதன் பேர் ஒரு ஒரிஜினல் பேர் சார், மகாபெரிவா பேர். நான் சுவாமிநாதன் கூப்பிடணுன்னு விருப்பப்படுறேன். நீங்கள் பேரை மாற்றிடுறதுக்கு பிளான் பண்ணீங்க எல்லோரும். ஹஸ்பண்டை திட்டுது, ஹஸ்பண்டை சண்டை போடுது. முள்ளாட்டு அம்மா பேச்சை கேட்கல, கோவம் வந்துடும் அப்படிங்குது. எல்லா அம்மாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் வேலை. அம்மாலாம் எதுக்கு பிறக்கிறாங்கன்னா பிள்ளை கல்யாணம் பண்ணி வைக்கிறது. அது தெளிவாக இருப்பாங்க, தீவிரமாக இருப்பாங்க, பல சூக்ஷ்மங்களாக சிந்திப்பாங்க. இப்படி சிந்திப்பாங்க, அப்படி சிந்திப்பாங்க. இப்படி ஞான விசாரம் பண்ணால் பிரம்மத்தையே அடைஞ்சிருப்பாங்க. சத்த விசாரம் பண்ணியிருந்தால் பிரம்மத்தையே அடைஞ்சிருப்பாங்க. நான் கூட சொன்னேன்ல, மன என்டர்டெயின்மெண்ட் இழுத்துட்டு போகும்போதெல்லாம் இந்த 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 இழுவை பிரம்மத்தை நோக்கி பயணிக்கலையான்னு எனக்கு நானே கேட்டிருக்கேன்னு சொன்னேன்ல. இந்த மாதிரி போகத்தில் ஈடுபடணும், தீவிர கதி அடைகிற இந்த மனம் ஏன் இறைவனை நோக்கி போக மாட்டேதுன்னு எனக்குள்ளே நான் அங்கே ஸ்டாப் பண்ணி கேட்பேன். அவ்வளோ தீவிரமாக நம்ம போயிட்டு இருக்கும்போது அதுபோல் இவர் ராஜா ஜனகர் ரிஷியை தேடி போகிறார். போய் கேட்குறார், பகவான் சந்நியாசம் அனுபுருஹீதி, சந்நியாச விதிகளை சொல்லுங்கள், சந்நியாசத்தை பற்றி சொல்லுங்கள். புருஹீதி சாஹோவாச்ச யாஞவல்கிய, குரு யாஞவல்கியர் அவருக்கு சொன்னார். என்னது? முதல்ல ஆசிரமத்தை சொல்கிறார். 4 ஆசிரமத்தையும். பிரம்மச்சரியம், முதல்ல பிரம்மச்சரியம் இருக்கணுப்பா 19 வயசு வரைக்கும். சமாப்பிய முடிஞ்சுதா கிருஹி பவேத், கிரகஸ்தனா மாறிடணும்ப்பா. கிரகி பூத்வா, கிரகஸ்தம் முடிஞ்சிச்சா பூத்வா, அதை கடந்து வனி பவேத், வனப்பிரஸ்தம் போகணும்ப்பா. வனி பூத்வா, வனப்பிரசாச்சா, அப்புறம் பிரவ்ரஜேத் சந்நியாசம். ஒரு இடத்துல நிற்க மாட்டாங்க, அப்படியே நகர்ந்து போயிட்டே இருப்பாங்க. எது வீத்தரத்தோ, இதுதான் சிஸ்டம், நம்மளுடைய சிஸ்டம். பெரியவங்க ரிஷிகள் இந்துக்கள் இல்லை, இது பொதுவான கருத்து தான். யார் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். முதல்ல தர்மம் தெரியணும், அர்த்தம் தெரியணும். தர்மத்தில் நின்று அர்த்தத்தை சம்பாதிச்சு ஆசைகளை பூர்த்தி பண்ணிக்கிட்டு மோட்சத்துக்கு போயிடணும். இந்த கிரகஸ்தன் என்ன பண்ணுறான், ஆசைகளை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கே முடியலங்கிறான். ஆசை பூர்த்தியே ஆக மாட்டேங்குது. ஆசை பூர்த்தி ஆகுமா? ஆசை உனக்கு பூர்த்தி ஆகாது, ஆனால் வயசு பூர்த்தி ஆயிரும்.
அப்புறம் சஷ்டியாப்த பூர்த்தி, அந்த பூர்த்தி, இந்த பூர்த்தி எல்லாம் சொல்லுவாங்க. அதனால் மரியாதையாக அதோட நிறுத்திக்கோ. 2 குழந்தை பிறந்திருக்காங்களா, அவங்களுக்கு கடமையை செஞ்சு படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி பொறுப்புகளை ஒப்படைச்சிட்டு சாவியை கொடுத்துரு. அப்படியே மரியாதையாக கொஞ்சம் கொஞ்சமாக மொட்டை மாடிக்கு ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்துடு. அது வனப்பிரஸ்தம். வனப்பிரஸ்தம் கிரகஸ்தத்துக்கு எவ்வளோ வருஷம்? 25 வருஷம். பிரம்மச்சரியத்துக்கு எத்தனை வருஷம்? 19 வருஷம். கிரகஸ்தம் முடிஞ்சவொடனே வெளியில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் வனப்பிரசத்தில் இருந்தாலும் வீட்டில் முக்கியமான உற்சவங்களுக்கெல்லாம் கலந்துக்கலாம், ஐடியா கொடுக்கலாம், பிரச்சனைகள் வந்தால் சால்வ் பண்ணிட்டு போகலாம். ஆனால் இங்கே இருக்கக்கூடாது. இங்கே இருந்தீங்கன்னா என்ன பாவமாயிரும். வனப்பிரசத்தில் போயிட்டு வரலாம், சன்னியாசிகள் வீட்டுக்கு வரக்கூடாது, பூர்வாசிரமே இருக்கக்கூடாது. ஏங்க சன்னியாசம் ஒரு பெரிய அந்த காவி இப்போ இங்கெல்லாம் கண்டபடிலாம் போட்டுக்கிட்டு அலையிறாங்களே காவி ட்ரெஸ்ஸு. சும்மா சாமானிய ஹோட்டலில் சுத்தமாக இருக்கணுன்ட்டு காவி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறான். என்னத்தை சொல்கிறது? அப்போ தான் பவித்திரமாக இருக்கும்னு அவன் ஹோட்டல் ஓனர் தெரிஞ்சுக்கிறான். இல்லைன்னா மகாபெரிவா போட்டா வச்சிடுறான். அவரே சொல்லியிருக்காரு, உனக்கு வியாபாரம் ஆகலை, என் போட்டா வைடா, அவனுக்கு வியாபாரம் நடக்கும். இன்னும் ஒரு பூக்கர அம்மாவுக்கே சொல்கிறார் அவர். வியாபாரம் நல்லா தலைத்தவங்குது. அவர் போட்டா பார்த்துட்டு வந்துடுறாங்க உள்ள. அந்த காவி வந்து கருப்பாக இருக்குது, துவைக்கிறதே இல்லை. அதுதான் விஷயம். போட்டோம், அதெல்லாம் விமர்சனம் பண்ணக்கூடாது. ஆனால் காவி வேறு எந்த கலராவது எடுத்துக்க வேண்டியதானே. எதுக்கியா காவியை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? காவி ஒரு அக்னி, அதை கண்டமாக தொடக்கூடாது. குரு தான் கொடுக்கணும். சன்னியாசம் எடுக்கிறவங்க ஒண்டி தான் அதை வாங்கணும், அதுபடி நடக்கணும். இல்லைன்னா அந்த சட்டை, அந்த 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 கலர் ஒன்று அக்னி, அது நெறி காம அக்னி ஒன்றை எரிச்சிடும். காம அக்னி அது போடலைன்னா ஒன்றை எரிச்சிடும். அதுக்குள்ளே போயிட்டு நீ திரும்ப சாக வேண்டியதுதான். அதனால் அந்த பக்குவம் இருந்து ஞானம் இருந்தால் சன்னியாசங்கிற நிலைக்கு போகணும். ஞானம் இருந்தால் தான் போகணும். நிஷ்டைக்காக போ. இல்லை உனக்கு நம்பிக்கை இருக்கா? உனக்கு வயசில் அந்தந்த வயசில் மாறும், எல்லாம் மாறும். மனநிலை மாறிக்கிட்டே வருமா வராதா? அப்போ 70 வயசுக்கு மேலே போ. அப்பையும் காமாக்கினி போகாது. காமாக்கினி ஜென்மாந்தரமாக தொடரக்கூடிய விஷயம், அது போகவே போகாது. அப்போ அதை பக்குவப்படுத்துகிற அறிவு இருந்தால் போ. இல்லையா சத்குரு கிடைச்சா போ. சத்குரு ஏற்றுக்கிட்டாங்கன்னா போ, ஏற்றுக்க மாட்டாங்க. இதெல்லாம் கொஞ்சம் பெரிய வார்த்தைகள், கொஞ்சம் ரொம்ப கண்ணியமாக பேசணும். அதனால் இதுதான் மெத்தடாலஜி. எல்லோரும் ஃபாலோ பண்ணலாம். தர்மத்தை படி வாழ்க்கை நடத்திட்டு அர்த்தத்தை சம்பாதிச்சு ஆசைகளை பூர்த்தி பண்ண முடியாது. அடிப்படை தேவைகள் அதான் வீடு, மனைவி, மக்கள், அதோட முடிஞ்சு. குழந்தைங்க பிறந்துட்டா உனக்கு வாழ்க்கை கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. இந்த மைண்ட் செட்லாம் பண்ணிங்க. அதுக்கப்புறம் நான் என்ஜாய் பண்ணணும் உங்களை வாய்ப்பு கிடைச்சா பண்ணிங்க. ஆனால் குழந்தைங்களோட எதிர்காலத்தை எந்த பேரண்ட்டும் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் இல்லைன்னா டைவர்ஸ் அப்ளை பண்ணுவாங்களா சொல்லுங்கள்? இவ்வளோ டைவர்ஸ் வருமாங்க? குழந்தைங்க எவ்வளோ பாதிக்கப்படும் தெரியுமா? குழந்தைங்க பயங்கரமாக பாதிக்கப்படுங்க. என்ன பண்ணுவாங்கன்னா எத்தனையோ அதெல்லாம் சம்சாரமாயிடும். அதெல்லாம் பேசினா குழந்தைங்க பாதிக்கப்படும். இந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய எல்லா இன்டென்ஷனையும் குழந்தைங்க உங்களை திணிச்சு விட்ருவாங்க நெகட்டிவாக, அப்பாவுக்கு அகென்ஸ்டாக. அதையே நம்புவோம். அது அந்த வயசில் அப்படியே வளரும். என்ன ஆகுது இல்லையா? அப்பா பக்கம் இருந்துச்சுன்னா அம்மாவை நெகட்டிவாக எல்லாத்தையும் ஏற்றி விட்ருவாங்க. அம்மானாலே வெறுக்க ஆரம்பிச்சிடும். இதுக்காக குழந்தைங்களை பெற்றெடுத்தீங்க. சமுதாய அக்கறை தான் உங்களுக்கு கிடையாது. உங்கள் குழந்தைங்க அக்கறை இருக்கணுமா வேண்டாமா? கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அவங்களுக்கு ஒரு விளக்கு ஏற்றிட்டு நீங்கள் அப்புறம் என்ன வேணால் பண்ணிங்க. ஒரு விஷயம் இருக்குது, போட்டோம். இப்போது இதுதான் மெத்தடாலஜி. அர்த்தம் தாண்டி வனப்பிரசம் போயிட்டு, அதாவது கிரகஸ்தம் போயிட்டு வனப்பிரசம் போயிடணும். அதுலேயே நம்ம பூர்த்தி பண்ணுறோம். அதாவது நம்மளுடைய நோக்கம் வந்து ஜீவன் முக்தன் மோட்சம். ஜீவன் முக்தங்கிறது இந்த வாழும்போதே, மோட்சங்கிறது வாழ்க்கைக்கு அப்பால். இதுக்கு எத்தனையோ ஜனகரே பெரிய கிரகஸ்தன் தான்.
இதுவே போதும். யாஞவல்லிக்கரே பெரிய கிரகஸ்தன் தான். அதனால் இல்லறத்துலேயே இருந்து நல்லறமாக அந்த நடத்தி முடிக்கணும். எது வீத்தரதா. இப்போ நீங்கள் உங்ககிட்ட இப்போ இந்த ஞானம் வந்திருக்கே, இது வரைக்கும் கேட்ட வரைக்கும் உள்ள ஞானம் உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்குதா துக்கத்தை கொடுக்குதா? ஆனந்தத்தை தானே கொடுக்குறது. அப்போ இல்லறத்துல இருந்து தானே நீங்கள் கற்றுக்குறீங்க. அதுக்கு ஏன் இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சாங்கன்னு அந்த கேள்வி எனக்கு இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் அவசியம் இல்லை. அப்புறம் சன்னியாசிகளுக்கு மட்டும்தான் இதை சொல்லணுங்கிறதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் ஒரு ஸ்க்ரீன் தான் போட்டிருக்காங்க. இப்போ இருக்கிறதெல்லாம் யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு? சன்னியாசிகளுக்குள்ள விதிமுறைகளை சொல்கிறது. அந்த ஆசிரமத்துக்கு அது தனி விதிமுறைகள் இருக்குது, அது உபநிஷத்துன்னு சொல்லுது. ஆனால் சொல்லப்பட்டிருக்க விஷயம்லாம் யாருக்கு? டைரெக்டாக சன்னியாசம் போகணும்னு சொல்லவே இல்லையே. எல்லாம் பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவனுக்கும் பொருந்தும், கிரகஸ்தனத்தில் இருக்கிறவனுக்கும் பொருந்தும், வனப்பிரசத்தில் இருக்கிறவனுக்கும் பொருந்தும், சன்னியாசிக்கும் பொருந்தும். அதனால் இந்த 3 ஆசிரமங்களுக்கு இல்லாமல் போச்சு. பக்தி இருக்கிற பக்தி தான் என்ன பக்தின்னு சொல்லிட்டாரு, என்னமோ பக்தி காமிய பக்தின்னு சொல்லிட்டாரு. அதனால தான் பக்தி சூத்திரம் உட்காந்து எழுதினாரோ என்னவோ தெரியல நாரதர் இந்த பக்தியினுடைய நிலையை பார்த்து தான் தியானம் பண்ணி கண்டுபிடிக்கிறாரு. அப்போ தான் சனத்குமார முருகப்பெருமான் உபதேசம் பண்ணி இது கதாசிரவணம் அல்லது நாம சங்கீர்த்தனம் கேட்டால் பக்தி சுத்த பக்தி ஆகணும். ஒன்றும் இல்லை, ஆத்ம நிவேதனம் பண்ணணுன்னாலே போதும். சுத்த பக்தினா சுவாமிகிட்ட எதையும் கேட்கக்கூடாது. ஆனால் ஒன்றையே நீ நிவேதனம் பண்ணணும். உன்னுடைய உயிரை சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ண முடியுமா? அதுதான் சுத்த பக்தி. எதுவும் எதிர்பார்க்கக்கூடாது, எதுவும் கேட்கக்கூடாது. 30 வருஷம் ஆனாலும் பேசாமல் தான். ஆனால் அவரே அள்ளி அள்ளி கொடுத்துருவார். அவர் கொடுக்கும்போது நீ வேண்டாம் வேண்டாம் சொல்லவே முடியாது. பிரவாகமாக கொட்டும். நம்பவே முடியாது உனக்கு. என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, சொல்கிறேன். இதான் மெத்தடாலஜியா. இப்போ அடுத்து என்ன? சப்போஸ் எது வீத்தரதா, சப்போஸ் துறவு மனப்பான்மை இது ஒரு வரம். பல ஜென்மாவினுடைய முடிவு, பல ஜென்மாவுடைய தேடல் என்னன்னா வீத்தரத்தான் பேர். வீத்தரத்தானா துறவு மனப்பான்மை தானாக வந்துடும், சடனாக வரும். திடீர்னு டக்குன்னு திருவண்ணாமலை டக்குன்னு கிளம்பிடுவான். தெரியுமில்ல, நைட்டு திருவண்ணாமலை காலையில் தான் கேட்டிருப்பான், மத்தியானம் லீவ் போட்டுருவான், கிளம்பிடுவான். யாரோ சொல்லியிருப்பா, எங்கேயோ கேட்டிருப்பான், டக்குன்னு அழைப்பு. அது தடுக்க முடியாது, யாராலும் தடுக்க முடியாது. வீட்டில் திட்டுவாங்க, என்னடா சொல்லாமலாம் போயிட்டியா, என்ன ஏதுன்னு. இல்லை, நான் அப்படியே போயிட்டேன் அப்படி சொல்லுவேன். நானும் அப்படி தான் இருந்தேன். அது மாதிரி இந்த உணர்வு வரும். எந்த உணர்வு? வீத்தராக உணர்வு வரும். வந்தால் உத்தமமான சன்னியாசி அவன் ஜெயிச்சிடுவான். அதுவாக பிறக்காமல் நீயா ஏதோ ஒரு வெக்ஸாகி பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு, இல்லை ஏதாவது லாஸ் ஏற்பட்டு துக்கத்துக்கு ட்ராஜடி மூலியமாக தூண்டப்பட்டு நீ முடிவு எடுத்து சன்னியாசத்துக்குள்ளே நுழைஞ்சினா, ஊரை விட்டு ஓடினாலும் சன்னியாசிக்குள்ளே நுழைஞ்சாலும் பேராபத்து. ஜாக்கிரதை. வீத்தரத்தான்னு பேர். அப்படி வந்துட்டா அது என்ன பண்ணால், அப்போ அவன் பிரம்மச்சரிய தேவ பிரவரஜேத்து கிரகாத்வா வனாத்வா உணர்விருத்தி. அப்போ அவன் இந்த உணர்வு வந்துடுச்சுன்னா அவன் பிரம்மச்சரியத்தில் இருந்தாலும் சரி, கிரகஸ்தத்தில் இருந்தாலும் சரி, வனப்பிரசத்தில் இருந்தாலும் சரி, பெரிய விரதத்தை அவன் கடைபிடித்தாலும் சரி, அவிரத்தியாக இருந்தாலும் சரி, விரதமே செய்யாதவனாக இருந்தாலும் சரி, ஸ்நாத்தகோ படிக்கிறவனாக இருந்தாலும் சரி, படிச்சுக்கிட்டு இருக்கிறவனாக இருந்தாலும் சரி, படிக்காதவனாக இருந்தாலும் சரி, உச்சன்னா அக்னி குடும்பத்தினுடைய அக்னிஹோத்திர அந்த கடமைகளை செய்கிறவன் அக்னிக்கு சேவை செய்கிறதுன்னு பேர். அக்னிஹோத்திரத்தில் காலை மதியம் சாயந்தரம் அதுக்கு இது உண்டு. அந்த மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணுறவனாலும் சரி, ஃபாலோ பண்ணாட்டினாலும் சரி, அது எந்த வேலை வந்துச்சோ அந்த உணர்வை உடனே பெரியவங்கள்ட்ட சொல்லி டக்குன்னு என்ன பண்ணிக்கணும். அப்படி உங்களுக்கு யாருக்காவது வந்திருக்கா? அதாவது துறவு மனப்பான்மை யாருக்காவது வந்திருக்கா? யாருக்கும் வராதுங்க, யாருக்குமே வராது. உங்களுக்கு இயல்பாக இறைவன் கொடுத்துருக்க வரம் பக்தி. யோகம் வேணும்னாலும் சுட்டு போட்டாலும் வராது,
ஞானம் வேணும்னாலும் சுட்டு போட்டாலும் வராது, குரு வேணும்னாலும் வரவே வராது, வரவே வராது. கோயிலுக்கு போகலான்னு வரும், அது பிரச்சனை வந்தால் வரும், பிரச்சனை வந்தால் தான் வரும் அப்படின்னு ஒரு கேட்டகரி. பணம் வேணும்னா வரும், இல்லைன்னா அந்த பக்கமே எட்டி பார்க்க மாட்டான். இப்போ 2:30 மணிக்கு வேணால் வரேன், 3:30க்கு வரேன், 4:30க்கு வரேன், ஏன்னா வேலை ஆகணும் வேலை ஆகணும், இங்கே போனால் நடக்குன்னு சொல்கிறாங்க. என்ன இது பிரச்சனை? ஏன் அதுக்கு முன்னாடி எங்கே போனேன்? அவன் நல்லா புரிஞ்சு இந்த இடத்துல ஒரு சூக்ஷ்மத்தை சொல்கிறேன். நீ எந்த நாளும் இறைவனை நினைக்கிறவனுக்கு உனக்கு ஆசீர்வாதம் உண்டு. பிரச்சனை வந்தால் தான் நான் கோயிலுக்கு வருவேன்னா உனக்கு ஆசீர்வாதம் கிடையாது. அது என்ன கேடு கெட்ட புத்தி உனக்கு? ஏன் அப்போ மட்டும் உனக்கு அவன் சொல்கிறான் கோயிலுக்கு போனேன்? நான் சொல்லலை, பெரியவங்க சொன்னது தான் சொல்கிறேன். ஏன்னா இது சொல்லணும், உங்களுக்கு தெரியாது, பல பேருக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ண, அந்த குந்தி தானே பெருமாள்கிட்ட வரம் கேட்பாங்க, எனக்கு தொடர்ந்து பிரச்சனையாக கொடு, கஷ்டத்தையே கொடு, அப்போ தான் நான் உன்னை தொடர்ந்து நினைப்பேன். அதுக்கு அவ்வளோதான் ஞானம். ஏன் உன்னை தொடர்ந்து நான் நினச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு அப்படி ஏதாவது கூட உன்னுடைய சன்னதியில் அடங்கூடு அப்படி கேட்கக்கூடாதா? திருவடியில் அடங்கூடு, இருதயத்தில் அடங்கூடு, லக்ஷ்மி கொடுத்த மாதிரி இருதயத்தில் அடங்கூடு அப்படி கேட்கக்கூடாதா? ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச கேட்டாங்க, ஆனால் நல்ல அரிய பொக்கிஷமான வரத்தை கேட்டாங்க. அவன் பாக்கி நாளாக வரமாட்டேன், சாகர நேரத்தில் சங்கரான்னு சொன்னால் தினம் அண்ணாமலை யாருன்னு சொன்னால் முக்தி கிடைக்கும், நினச்சாலே முக்தி நான் நினைக்க விட்டதானே. நான் பண்ண நீ அயோக்கியத்தானே அந்த வருஷம் ஃபுல்லாக எல்லாம் இப்போ ஸ்க்ரீனில் ஓடும். நீ ஏமாத்தினது, வரேன்னு சொல்லிட்டு வராமல் வந்தது. ஒரு வாழ்க்கை 3 வேளை பசிக்கிற மாதிரி ஏன் அந்த மாதிரி பசிக்க மாட்டேது உங்களுக்கு? ஞான பசியும் இல்லை, யோக பசியும் இல்லை, பிரம்ம பசியும் இல்லை, வயிற்று பசி தான் இருக்குது. வயிற்று பசி இருக்குது உடம்புக்கு, சூழ உடம்புக்கு, சூக்ஷ்ம உடம்புக்கு வயிற்று பசி, தாகம். அதே மாதிரி தாகம், பசி உள்ள காமக்ரோதாதிகள், அப்புறம் தூக்க பசி, அப்புறம் தூக்கம் தான், அவ்வளோதான். அப்புறம் நாளைக்கு கண்ணு முடிச்சு எல்லாம் ஏந்து வேலையெல்லாம் செஞ்சு பாட்டு இருக்குல்ல, அரைச்ச மாவை அரைப்போமா, துவைச்ச துணியை, என்ன அர்த்தம்? பெரிய மகா தத்துவத்தை அவர் எழுதியிருக்காரு. ஒரே பாட்டில் உலக புகழ் பெற்றார். திருவள்ளுவர் கூட அவ்வளோ புகழ் பெறலை. இந்த பாட்டை எழுதினது யார்? இதை ஒரு அம்மா கேட்பாங்க, 50 பேர் கை தட்டுவாங்க, இது சொல்லிட்டா போயிட்டு அதுக்கு மார்க் போடுவாங்க. இன்னும் பெரிய கப்பு ஒன்று கொடுப்பாங்க, 50 லட்ச ரூபாய்க்கு வீடு கொடுப்பாங்க. எப்படி கொண்டு போயிட்டு இருக்கானுங்க பார்த்தீங்களா? நம்ம கல்ச்சரை உடைக்கிறானுங்க. நம்மளும் வேலை வெட்டி இல்லாமல் 100 பேர் போய் உட்காந்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் 200 ரூபா உண்டு. என்ன தலையோ என்ன பண்ணுறது? இதெல்லாம் கேடு கட்டு, இதெல்லாம் பெரிய வேதாந்த பாட்டு. அது நோட் பண்ணி வச்சு, எந்த படம்னு சொன்னால் உங்களுக்கு பரிசு தரப்படும். ஏன்னா வேலை வெட்டி இல்லை, இல்லைன்னா இவ்வளோ கூட்டம் கூடுமா சொல்கிறேன். என்னாச்சு இப்போ? அதனால் எந்த செகண்டு அந்த எண்ணம் துறவமான துறவம் எதை வேணாலும் கேளு, துறவா ஐயோயோ இங்கே வந்தது தப்பாக போச்சே அப்படின்னு நம்ம அதெல்லாம் கேட்க மாட்டோம். நம்ம வனப்பிரஸ்து தான் நம்மளுடைய லிமிட்டே. அதுக்குள்ளே நம்ம போயிடுவோம். அண்ணா இருப்போமாண்ணா, இது 19, இப்போ நீங்கள் 50 வயசு தான் வந்திருக்கீங்க, அடுத்த 36 வருஷம் சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்மெல்லாம் அதம அதிகாரி இல்லை ஜி, நான் மத்தியம அதிகாரி கை தூக்குங்க. பத்தியா யாருமே தூக்கலை. சரி உத்தம அதிகாரி கை தூக்குங்க, யாருமே கிடையாது. அப்போனா உங்களுக்கு 36 வருஷம் ஆகுமா ஆகாதா? அப்போ நீ இருப்பியா? நான் இருப்பேனா? ஏன்னா நேரத்தை வீணாடிக்காதீங்க, அது சொல்ல வரேன். அந்த மாதிரி உணர்வு எல்லாருக்கும் வராதுங்க, வந்துடுச்சுன்னா நிற்காதுங்க, அதான் விஷயம். இப்போ சன்னியாசம் பற்றி அதோடைய ஹோமம்லாம் இருக்குது. அதுக்கு முக்கியமாக ஒரு 3 விதமான ஹோமம் இருக்குது. அதில் ஏதாவது ஒன்று செய்யலாம். ஒரு சங்கல்பம் போடுவாங்க அங்கே, தது ஏகே பிராஜாபத்திய வஷ்டி
பிரஜாபத்தியம்னு ஒரு ஹோமம். அதுவா ஆக்னேயமாவ அப்படின்னு ஒரு ஹோமம். அப்படியே இல்லையா திரைதாத்னா 3 குணங்களை ஆதாரமாக வச்சு இந்த 3 குணங்களையும் கடந்து போகணுன்னு ஒரு ஹோமம். இதெல்லாம் எதுக்குன்னா உன்னுடைய பிராணன் இருக்குல்ல, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சன்னியாசி எடுக்க போகிறாங்களே அவங்களுடைய பிராணன் வந்து நல்லா வளரும் இந்த ஹோமத்தினால. அக்னி பிராணனை வளர்க்கும், பிராணன் அக்னியை வளர்க்கும். தெரியும்ல, அக்னியும் பிராணனும் ஒன்றுக்கு ஒன்று ஃப்ரெண்ட்ஸ். ஏத்த ஏவ திரையோதாத்தவோ எதுத்து சத்துவம் ரஜஸ்தமம். சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணத்தை குறிக்கிறது. அயம் யோனி ரித்விஜோ யதி ஜாத்தோ அரோச்சரியா. அக்னியை பிராணனை வளர்க்கிறது, புஷ்டி செய்கிறது, சாதகனின் பிரகாசத்திற்கு காரணமாக இருக்கிறது. பிராணம் நல்லா இருந்துச்சுன்னா, பிராணாயாமெல்லாம் ஒழுங்காக பண்ணுறான், தச வாயுக்கள் நல்லா வேலை செய்யுதுன்னா உடம்புல எந்த நோயும் இருக்காது, உடல் உறுப்புகள் எல்லாம் வேலை செய்யும். அதனால் ஜானன் அக்னி அரோஹதா. அதனால் ஹே அக்னி ஏற்றம் பெறுவாய். இந்த ஹோமத்தில் அக்னியை புகழ்கிறாங்க, பிராணனை புகழ்கிறாங்க. அக்னியை வந்து பிராணனுக்குள்ளே போக சொல்கிறாங்க. பிராணன்லேருந்து வந்துச்சு அக்னி. ஆகாயம் வாயு அக்னி தானே. இப்போ ரிட்டர்ன் போக சொல்லுது. அக்னி வந்து பிராணனுக்குள்ளே போனால் என்ன ஆகும்? மொத்தமும் பற்றிக்கும், விஸ்வரூபம் எடுக்கும். அது சொல்கிறது. இன்னும் வர்தையா ரய்யமிதி. எங்களுடைய ஐஸ்வர்யங்கள் பெருகட்டும், நீ ஏற்றம் பெறுவாய். எந்த அளவுக்கு உள்ள இந்த அக்னி பஞ்சாக்னி எரியுதோ, உள்ள மூலாக்னி இப்படின்னு சொல்கிறோன்னா, ஜட்ராக்னி, ஹிருதயாக்னி, சித்தாக்னி, சிவாக்னின்னு 5 விதமான அக்னி பஞ்சகலை. அந்த அக்னிகள் எரிய நாங்கள் வளர்வோம். மந்திரேன அக்னி மா ஜிக்ராத். இதெல்லாம் கர்மகாண்டம், வேதாந்தம் இன்னும் வரல. அதனால தான் வேதாந்தம் வரலைங்கிறதுனால ஒரு விசாரத்தை பண்ணிவிட்டு இருக்கிற விஷயத்த சொல்கிறேன். அப்படியே சொன்னால் உங்களுக்கு போர் அடிக்குங்கிறதுக்காக கொஞ்சம் விசாரம் பண்ணோம். ஆச்சா, அப்போ சந்தேகம் இருக்கிறதுனால தான் அகம் பிரம்மாஸ்மி வரமாட்டேது. அது புரியுதா? சந்தேகப்படாதன்னு நான் சொல்லக்கூடாது, சந்தேகம் இல்லாமல் பண்ணணும். நீ அங்கே பார்க்காத இங்கே பார்க்காத, அதை பண்ணாத இதை பண்ணாதன்னு கண்டிஷன் போடுறத விட அதுக்கு ஒரு வேலையை கொடுங்க. அது அங்கே பார்க்காது இங்கே பார்க்காது, அதுதான் உங்கள் மனசுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை. அது கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் ஹை குவாலிட்டி குறிக்கோள் வச்சிங்கன்னு வச்சிங்களேன், மனசு வெளியே போகுதுங்க. நல்ல குவாலிட்டியான ஒரு டார்கெட் வச்சிங்கன்னா அந்த டார்கெட் என்றைக்கு வேணாலும் நடக்கட்டும், நடக்காமல் போகட்டும், அதை நோக்கி பயணிக்கிறீங்கன்னா வெளியில் மனம் போகவே போகாதுங்க. என்னால் 10 மணி நேரம் உள்ளே உட்கார முடியும் ஏகாந்தமானு சொன்னால் என்ன காரணம்னா, அது மனம் ஒரு அற்புதமான வேலையை செஞ்சிகிட்ருக்குது, அது என்ஜாய் பண்ணுது. தெரியுமா? மனம் ஒரு எல்லை தாண்டோன்னே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுது அந்த வேலையை, கொடுத்துருக்கிற வேலையை. இப்போ நான் வந்து வேதம் இது பண்ணுறேன்னு வச்சுங்களேன், புதிய புதிய கருத்துக்கள்லாம் பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து அதை நாங்கள் வாங்குது, மனம்தான் கேட்டு வாங்குது பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து. அது தேடிக்கிட்டு போகிறத பிரபஞ்சம் உத்து கவனிக்குது, அதுக்கு தேவையானதை கொடுக்குது. உங்களுக்கு தேவையானது இங்கேருந்து கொடுக்குது. எனக்கு கொடுத்தா தானே உங்களுக்கு கொடுக்க முடியும். எனக்குள்ளே இருந்தாலும் அது ஞாபகத்துக்கு வரணும் இல்லை, அதெல்லாம் அதுதான் பண்ணுது. அதனால் அந்த டிரைவ் இருக்குல்ல, அது டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கணும்னா உயர்ந்த குறிக்கோள் வச்சுக்கணும். அதான் நோபல் ஒர்க்கு, நோபல் ப்ரைஸ். நீ செய்கிற வாக்கு வந்து நோபலாக இருக்கணும். ஒரு திங்கிங்காவது நல்லா திங்க் லைக் ஏ ஜீனியஸ்னு ஒரு லைன் இருக்குது. திங்க் லைக் ஏ ஜீனியஸ். இங்கே அதனால் இந்த பஞ்சாக்னி நன்றாக எரிய எங்கள் வாழ்க்கை மலரும், நீயும் நல்லா வெளிச்சமாவ, நாங்களும் நல்லா எங்களுக்கு ஐஸ்வர்யமெல்லாம் கூடும் அப்படின்னு சொல்லி ஆகுதி கொடுக்கணும். கூப்பிட்டு அந்த 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 அக்னியை உபாசனை பண்ணணும். இதுக்கு முன்னாடி சந்நியாசம் வாங்குகிற தருணத்தில் ஏஷாவா ஆக்னேய யோனிர் பிராணம். அக்னிக்கு தாய் வந்து பிராணன் தான்.
பிராணன் கச்ச ஸ்வாம் யோனி கச்ச ஸ்வாஹா இது ஏவம் ஏவ ஏதா ஆக இப்படி என்று சொல்லப்படும். என்னன்னா அக்னியாக இருக்கிற நீ உன்னுடைய தாயாக இருக்கக்கூடிய பிராணனுக்குள்ளே போ, பிராணனாக இருக்கிற நீ அக்னிக்குள்ளே போ, அதனால் நல்லா சுடர் விட்டு எறிவீங்க அப்படின்னு ஆகுதி கொடுக்குறது. ஆகுதி அந்த தேவதைகளுக்கு, பிராணனுக்கு யார் கடவுள்? வாயு. அக்னிக்கு யார் கடவுள்? அக்னி. அவங்க 2 பேருக்கும் இந்த ஆகுத்தியை கொடுக்க அவங்க 2 பேரும் நல்லா மலர நம்ம வாழ்க்கை மலரும். இன்றைக்கி ஒரு நுட்பமான கருத்து சொல்லியிருக்கேன். கண்ணால் தான் கலரை நிர்ணயிக்க முடியும். ஓங்காரன் நான் சொல்லிட்டு வாயை திறந்து அப்படி சொல்ல வச்சுங்க, சத்தமே வரல. அப்போ என்ன அர்த்தம்? காதால் தான் இவர் பேசினார் பேசலைங்கிறத உறுதிப்படுத்த முடியும். நான் வாயை மட்டும் அசைச்சிக்கிட்டே இருக்கேன், உங்களுக்கு காதில் விழலையா? ஒன்றுமே விழலையா? சரி போ, உனக்கு காது அவுட்டு அப்படின்னு சொல்கிறது புரியுதா? காது கேட்குற அறிவு இருக்கிறதுனால, அந்த புலன் இருக்கிறதுனால காது தான் சவுண்டை உறுதிப்படுத்த முடியும், கண்ணு தான் கலரை உறுதிப்படுத்த முடியும். அது மாதிரி பிரம்மத்தை வேதந்தான் உறுதிப்படுத்த முடியும். இதெல்லாம் ஸ்ட்ராங்கான உங்களுக்குள்ளே இறங்க வேண்டிய விஷயம். குரு எடுத்து சொல்கிறாங்க. குருவுக்கு ஆதாரம் இது. குரு இந்த புக்கு இல்லாமலே சொல்ல முடியும். கேட்க மாட்டீங்களே, ஒத்துக்க மாட்டீங்களே. ரிசர்ச் பேப்பரில் கூட சொந்த கருத்து எங்கேயுமே வரக்கூடாது. ஹெச்ஓடி அதான் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நீ ரிசர்ச் பண்ணுறேன்னா இருக்கிறத யாராவது சொல்லியிருந்தால் அந்த கொட்டேஷன் எடு முதல்ல. எந்த புக்கு, எந்த ஆத்தரு, எந்த வருஷம், எந்த பப்ளிகேஷன்ஸு, எந்த பேஜு, அதெல்லாம் சொல்லிவிட்டு நீ இந்த இதில் இவர் இப்படி சொல்லியிருக்காருன்னு புஷ்டி பண்ணிக்கோ. சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கலாமே தவிர உன் கருத்து ஒன்று கூட சொல்ல. இதே தான் இங்கே வேதாந்தத்துலேயும் சொந்த கருத்து ஒன்று கூட சொல்லக்கூடாது. சங்கரராக இருந்தால் கூட சரி, ஒத்துக்க மாட்டாங்க. இந்த சபை ஒத்துக்காது. இந்த வேதாந்த சபை இருக்க, அது மந்திரமே தப்பாக இருந்தால் கூட அதுக்கு ரீசன் இருக்கும், நமக்கு தெரியாமல் இருக்கலாம். அதனால் அதை மாற்றாதீங்கன்னு சொல்லிடுவாங்க. புரியுதா? ஏன்னா ஒவ்வொரு யுகத்துக்கு ஒவ்வொரு அர்த்தம் கொடுக்கும். அது நமக்கே தெரியுதே. நிறைய வார்த்தைகள் கரண்ட்டு சுச்சுவேஷனுக்கு நிறைய இப்போ சன்ஸ்கிரிட்டில் இருக்கிற வார்த்தைகள் அர்த்தம் இல்லாமல் சன்ஸ்கிரிட் டிக்ஷனரியில் தேடினா அதுக்கு அங்கே இல்லை அர்த்தம். அதே வார்த்தைக்கு ஹிந்தியில் இருக்குது அர்த்தம். டெவலப்பு புரியலையா? குரு 10 வார்த்தையை கண்டுபிடிச்சி எழுதியிருக்காங்கன்னா சிஷ்யன் 20 வார்த்தை, 30 வார்த்தை, 40 வார்த்தை. அதோடைய இன்றைக்கி வளர்ச்சி அது அவன் அதுலேருந்து இப்போ ஒரு சைக்கிள்னால் அதில் எத்தனை பொருட்கள் ஸ்பேர் பார்ட்ஸ் வருது. சைக்கிளுடைய டெக்னாலஜி மாற அதுக்கு பொருட்கள் சேர்க்குறாங்க, பேர் வைக்கிறாங்கல்ல. அந்த கரண்ட் வார்த்தையை அந்த ரூட் வேர்ட்லேருந்து எடுத்துடுறாங்க நம்ம சிஷ்யர்கள். புரியுதா சொல்கிறது? சான்ஸ்கிரிட் டிக்ஷனரியில் இல்லாத அர்த்தம் ஹிந்தி டிக்ஷனரியில் இருக்குது. போதுமா? அதே வார்த்தை சான்ஸ்கிரிட்டில் சுருக்கமாக இருக்கிறத ஹிந்தியில் விவரமாக இருக்குது. இப்போ அதனால் வேதாந்தம் தான் பிரம்மத்தை உறுதிப்படுத்துறதுக்கான இறுதி கருவி. பிரமாணம்னு கேட்டால் என்ன பிரமாணம்னு கேட்டால் இங்கே வா, நான் சொல்லிடுறேன். இந்த 11,000 மந்திரத்தையும் படி எழுது அப்படி தான் சொல்லணும். சரி, அடுத்தது கிராமோதாக்னி ஆகத்திய பூர்வவத் அக்னி மா ஜிக்ரேத். இந்த அக்னியை பாதுகாக்கிறத பற்றி பேசினேன். கொஞ்சம் இன்டீரியரான விஷயம் இருந்தாலும் அதை இருக்கிறத சொல்கிறேன். நீங்கள் இந்த ஹோமத்துக்கு நெருப்பு அக்னிஹோத்திரத்தில் ட்ராக்கில் வந்திருந்தீங்கன்னா கிராமத்துலேருந்து அக்னி எடுத்துன்னு வரணும். கொண்டு முன்பு போல் வைத்து அக்னி தேவனை என்ன பண்ணணும்? அழைத்து ஹோமம் செய்யணும். அக்னி ஆ ஜிக்ரேத். எது அக்னின்னா
கிராமத்துலேருந்து அந்த அக்னி எடுத்துன்னு வர முடியாத சூழலாக இருந்தால் விந்தே அப்சு அதை அதே ஹோமத்தை நீரில் அதே ஹோமத்தை மந்திரங்களை சொல்லி நீரில் தாரவாக்குறது. ஆகத்தியெல்லாம் அதுக்கு கொடுக்கறது. ஜலத்தில் நின்று செய்கிறது. ஜுகயாத் ஆப்போவை சர்வதேவதாக, ஏன்னா நீரில் சகல தேவர்களும் இருக்காங்களாம். வை சர்வ தேவதாக சர்வேபியோம் தேவதாபியோ ஜுகோமி ஸ்வாகா. எல்லா சகல நம்ம எப்படி நிலத்தில் சகல ஜீவராசிகள்னு சொல்கிற மாதிரி நீரில் சகல தேவராசிகள் எல்லாருக்கும் நான் ஆகுதி கொடுக்குறேன், சமர்ப்பணம் பண்ணுறேன்னு மந்திரங்களை சொல்லி ஆகுதி கொடுக்கணும். அதில் கொஞ்சம் எடுத்து நீங்களும் கொஞ்சம் சாப்பிடணும். பிராசனியாத் சாஜ்யம், நீங்கள் கொஞ்சம் எடுத்து சாப்பிடணும். சாஜ்யம் ஹவிரா நாம, இந்த ஹவிர் நாமயம் நெய் கலந்த அந்த ஆகுத்தி இப்போ அது மூலிகை பொருள் மாதிரி, மருந்து மாதிரி. அது பொதுவாகவே நெய் மருத்துவத்தில் பயன்படுத்தும். நெய் தேன், இங்கேயும் நெய் தேன் தான் பயன்படுத்துவாங்க அதிகமாக ஹோமத்துலேயும். அதனால் அது ஒரு மருந்து போல். மோட்ச மந்திர திரையேவ வேதம் பிரம்ம தது பிரம்மம் தது உபாசித்தவியம். முக்கியமான வாக்கியம் வருது. மோட்ச மந்திரம் முக்திக்கான மந்திரத்தை சொல்லணும். எத்தனை முறை சொல்லணும்னு சொன்னால் திரையேவம் 3 முறை சொல்லணும். நான் சன்னியாசம் எடுத்துக்கிட்டேன், நேற்று ஒரு இடத்துல சொன்னோம்ல, போன மந்திரத்தில் மரணப்படுக்கையில் நான் சன்னியாசம் மைனே சன்னியாச லேலியா அப்படின்னு சொன்னால், நான் சன்னியாசம் எடுத்துக்கிட்டேன்னா பித்ருகளுக்கெல்லாம் முக்தி கிடைக்கும்னு ஒரு வாக்கியம் இருக்குது. மரணப்படுக்கையில் அவங்க எது புலம்புனாலும் அவங்களோட பேசிகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா நீ சன்னியாசம் எடுத்தால் எங்களுக்கு முக்தி கிடைக்கின்றான்னு அவன் திட்டுவான் போல இருக்கு, மேலே இருக்கிறான். இங்கே வாழும்போது ஒழுங்காக தான தர்மம்லாம் பண்ணுறதில்ல, கடமையெல்லாம் செய்கிறது கிடையாது, எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டது. ஆவி போனாலும் சாவியை கொடுக்க மாட்டேன், நான் தான் கடைசி வரைக்கும் தலைவராக இருப்பேங்கிறது, குடும்ப தலைவராக இருப்பேங்கிறது. உபாசித்தவ்யம் மோட்ச மந்திர திரையேவம். 3 வேதங்களையும் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் வாங்கணும். 3 வேதத்தில் இருந்தோம். அதர்வன் நான் சேர்ந்து இருந்திருக்கேன் அந்த காலத்தில். வேத தது பிரம்மம் தது உபாசித்தவ்யம். வேதந்தான் இனிமேல் உனக்கு பிரம்மம். சப்த பிரம்மம்னு சொன்னோம்ல, பிரசன்னாக்கு சப்த பிரம்மம்னு சொன்னால் ரொம்ப பிடிக்குது. ஓங்காரம் தான் சப்த பிரம்மம். நான் சொல்லக்கூடிய மந்திர வார்த்தைகள்லாம் சப்த பிரம்மன் தான். அதுதான் உங்களை முக்திக்கு அழைச்சிட்டு போகுது. அதானே உங்களுக்குள்ள ரசாயன மாற்றத்தை உருவாக்கிட்டு இருக்கு. இது ஆரம்பம்தான். மன்னனத்தில் ஒரு கை பார்த்துடணும். தது வேதம் தது பிரம்ம. பார்த்தீங்களாப்பா, வேதமே பிரம்மம். சில பேர் வேதத்தை ஏற்றுக்கிறான், கடவுள் இல்லைங்கிறான். நிரீஸ்வரவாதுன்னு ஒரு குரூப் இருக்குது. அந்த காலத்திலே இருந்திருக்கு. இதெல்லாம் எல்லா காலத்துலேயும் எல்லாம் இருக்குது. எல்லாருக்கும் இடம் கொடுக்குறாரு. எல்லாம் அவர் தானே, எல்லா விஷமத்தையும் அவர் தான் பண்ணுறாரு. அப்புறம் கடவுளை நம்புவேன், வேதத்தில் எனக்கு டவுட் இருக்குது. வேதத்தை மனுஷன் எழுதினானாம். இதை மனித நிலையிலேருந்து கேட்கவும் முடியாது, பேசவும் முடியாது. சாதாரண ஒரு சாமானியனை கூப்பிட்டு உட்காந்து சொல்லிக் கொடுங்க, இல்லை ஒரு சாமானியனை விட்டு பேச சொல்லுங்கள், அவனால் பேசவும் முடியாது, உங்களால் கேட்கவும் முடியாது. நீங்களும் ஒரு உன்னத நிலைக்கு சுவாமி அனுகிரகத்தினால புண்ணியத்தினுடைய சிகரத்துக்கு வந்ததுனால உங்களால் உங்கள் சிரவண சக்தி சரியாக கேட்குது. கேட்குற சக்தி இருந்தாலும் இங்கே நீங்கள் உங்களை உட்கார வச்சிருந்தனால கேட்க முடியுது. உங்களை இங்கே உட்கார வைக்கலன்னா அவர் என்ன பண்ணுவீங்க? லேட்டாக வரால எத்தனை பேர் நம்ம போஸ்டல் மாதிரி உங்களை விட்டா தானேப்பா, கேட்கவும் விடாது. அதனால் சாமானியர்கள் கேட்கவும் முடியாது, சாமானியர்கள் பேசவும் முடியாது. வேதம் ஒரு இடத்துல சொல்லுது, கோடியில் ஒருத்தவன் தான் கேட்குறான், கோடியில் ஒருத்தவன் தான் சொல்கிறான். அப்படிப்பட்ட அரிய காரியத்தை நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க. அனாயசமாக விளையாடு. இன்றைக்கி இவர்கிட்ட சொன்னேன், அவர்கிட்ட சொன்னேன், அவரை சப்ஸ்கிரைப் பண்ணேன், அவர்கிட்ட 1/2 மணி நேரம் பேசணும் ஜி, எல்லாம் மகிழ்ச்சி ஜி, அப்படியான்னு கேட்குறாங்க ஜின்னு தெரியுதில்ல. இப்போ அப்போ பற்றிக்காதா? கொளுத்தி போடுங்க. நான் வீடியோவாக போட்டுருக்கேன். நீங்கள் அக்னி குச்சிகள் மாதிரி ஒவ்வொரு தீக்குச்சியாக நீங்கள் இருங்க.
ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு தீக்குச்சி உங்ககிட்ட வந்துக்கிட்டே இருக்கும். அக்ஷய பாத்திர மாதிரி. அதனால் ஒவ்வொரு குச்சியை கொளுத்தி போடுங்க. இந்த ஞான அக்னினால் இந்த துஷ்ட சக்தியெல்லாம் ஓடி ஒளியட்டும். இந்த ஸ்டேட்லேயே இருக்கக்கூடாது. ஒன்றும் துஷ்ட சக்திகள் எதுவுமே இந்த ஸ்டேட்லேயே இருக்கக்கூடாது. எங்கேயாவது போடும், வேறு நாடு கடத்திடுவோம். தமிழ்நாடு ஞான பூமிங்க, பக்தி பிறந்தது. இதை விட பெருமை என்னங்க இருக்கு? நம்மளா எழுதியிருக்கோம், நம்மளாலே எழுதலை, நாத்தில் உள்ளவங்க எழுதியிருக்காங்க. புராணத்தில் வருதுங்க இதெல்லாம். அதுவும் ஸ்ரீமத் பாகவதம் மிக முக்கியமானது. பிரஸ்தான திரயம்னா உபநிஷத்து ஒரிஜினல், பாக்கியெல்லாம் ஒன்று ஒரிஜினல், பாக்கியெல்லாம் அப்படி சொல்லுவோம்ல. ஒன்று ஒரிஜினல் 96 உபாதின்னு சொல்லுவோம்ல. உபநிஷத்து ஒரிஜினல், பாக்கி புராணங்கள் 18, ராமாயணம் மகாபாரதம் இதிகாசங்கள், கோடி சாஸ்திரங்களும் உபாதிகள். புரியுதா? எல்லாம் கரெக்டாக தான் வந்து நிற்குது. சிந்திக்க வருது பாருங்கள். அதனால் தீக்குச்சியாக இருங்க. என்னாச்சு? தது வேதம் தது பிரம்மம் தது உபாசித்தவ்யம். அதனை நீ உபாசிக்க வேண்டும். வேதத்தை உபாசிக்கிறதுனா என்ன? வேதத்தை உபாசிக்கிறது என்ன? மனனம் பண்ணணும்னு அர்த்தம். கேட்குறது சிரவணம், அதுவும் வழிபாடு தான். அதுக்கப்புறம் ஏகாந்தமாக உட்காருறீங்கல்ல, சந்தேகம் நீங்கள் ஏகாந்தமாக போனால் தானங்க எல்லாமே உணர முடியும். நானும் வருத்தப்படுறேங்க, இந்த நேரம் பத்தலைங்கிறேங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சுவாமி வந்து நீ எப்போதும் போல இரு, யதார்த்தமாக இரு, நீலாம் ரொம்ப பெருசாலாம் பண்ணி கிழிக்க வேண்டாம், அப்படி தான் சொல்லி கொடுக்குறாரு எனக்கு. சத்தியமாக சொல்கிறேன், சத்தியம் சொல்கிறேன், 3 முறை சொல்கிறேன். நீ வந்து எப்போதும் போல இரு, யதார்த்தமாக இருந்தால் டெய்லி எனக்கு உபதேசம். நம்மளால் இருக்க முடியல, நம்ம நிறைய வேலை இருக்குது, எப்படியா நீ இருக்க சொல்கிற? அப்படி தான் தோணுது. உங்கள் பிராரப்தம் முடிஞ்சு போயிடுச்சுன்னா என்னுடைய சிஷ்யர்கள்லாம் வருத்தப்படுவாங்கன்னு எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது. சும்மா விளையாட்டாக பேசினா கூட ஒத்துக்க மாட்டேன். யாரோ போய் 100 வருஷம் இருக்கணும்னு திருவண்ணாமலை ஒரு குரூப் சுற்றின்னு இருக்கு. ஆமாம், வேதா கிளாஸுக்கே வராது இல்லைங்க. 100 வருஷம் இருக்குன்னு சுற்றின்னு இருக்காங்கங்க. என்ன சொல்கிறாங்க வந்து அவங்க மூலம் 23 கொஞ்ச நாள் கோயிலுக்கு போகாமல் இருந்தேன். அதுக்கு தான் இவங்க ஒரு குரூப்பு நம்ம குமரகுண்டத்தை சுற்றிட்டு இருந்தாங்க. திரும்ப கோயிலுக்கு வரணும், இது தெரியாதுல்ல உங்களுக்கு, சொல்லலைல்ல, பதிய வைப்போம் எல்லாத்தையும். பக்தனாக இருந்து சொல்கிறீங்க. சுற்றி எனக்காக மேலே இதெல்லாம் பண்ணி ஸ்பெஷல் பூஜையெல்லாம் பண்ணி அதில் ஒரு இது கொடுத்தாங்க பாருங்கள், கஷாயம். அது என்னை குடிக்க வச்சாங்க. என்னுடைய பித்தம் தெளிஞ்சுது. சத்தியமான வார்த்தைங்க இது. ஏன்னா இந்த காலத்துலையும் இந்த கலியுகத்துலேயும் அப்படி ஒரு நம்பிக்கை, அப்படி ஒரு பூஜை, அதில் ஒரு கஷாயம், அந்த கஷாயத்தை எங்கிட்ட கொடுக்குறாங்க. அப்படியே நம்மளை விட்டு ஏதோ போன மாதிரி இருந்துச்சு. நம்மளை பிடிச்சிருந்தது ஏதோ போன மாதிரி. அந்த ஒரு 3 ட்ராப் தான் குடிச்சிருப்பேன் அந்த கஷாயத்தை. இருக்காங்க, அவங்களாம் லைவாக இருக்காங்க. அதனால தான் உரிமை எடுத்துக்கிறாங்க. ஜிகிட்ட பயங்கர உரிமை எடுத்துக்குவாங்க. நான் கண்டுக்க மாட்டேன். நீங்கள் உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்கும். அவங்களுக்கு இந்த ஞான ரூபம் அவங்களுக்கு தெரியாது, பக்தி ரூபம் தான் அவங்க பார்ப்பாங்க. இதில் தொண்டராக பார்ப்பாங்க. அவங்க எப்படி வேணாலும் பார்க்கட்டும், யார் எப்படி பார்த்தாலும் அப்படி போங்க. யதார்த்தமாக சொல்கிறேன், யாரும் சொல்ல மாட்டான், மறைப்பான், வெக்கப்படுவான், இல்லை பயப்படுவான், நம்மளை எவனாவது விமர்சனம் பண்ணுவான்னு நினைப்பான். நம்ம அதெல்லாம் பார்க்க மாட்டோம். யதார்த்தமாக இப்போ நான் சொல்கிறவனும் இருக்க மாட்டான், நானும் இருக்க மாட்டேன். செய்தி இருக்கும், போதுமா? செய்தி, பதியப்பட்ட செய்தி இந்த பிரபஞ்சத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்பப்போ சந்தேகம் உள்ளவங்களுக்கு எடுத்து சொல்லும். ஒரு பக்தனுக்கு எத்தனை சோதனைகள் வந்திருக்கும், அதெல்லாம் நான் பேசலை அவங்களுக்கு. அதெல்லாம் இதுக்குள்ளேயே கொண்டு வரல அடியன். அதில் விருப்பம் இல்லை. என்னாச்சு? டைம் ஆச்சு, நீங்கள் கம்முன்னு இருக்கீங்க. இதோட இந்த தது வேதம் தது பிரம்மம் தது உபாசித்தவ்யம் அது வரைக்கும் 3வது மந்திரம் தான். 3வது மந்திரமே எத்தனை மந்திரம் இன்றைக்கி பார்த்துருக்கோம்னா, ஆக்சுவலாக பார்த்தா 3 தான் பார்த்துருக்கோம். சாதாரண மந்திரமாக பார்த்தா 1 2 3 4 5 6 7 14 மந்திரத்துக்கு சமம். ஒரு பேஜுக்கு 2 மந்திரம் எழுதுவேன். இது ஒரு மந்திரத்தையே 3 பேஜுக்கு 4 பேஜுக்கு எழுதியிருக்கேன். எழுந்துட்டு போட்டோம், நாளைக்கு இதை பார்க்கலாம். அருணாச்சல சிவ
அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல திவேல் முருகனுக்கு மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய்